கங்கா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்னங்க நான் சொன்ன மாரி போயிட்டு இப்போவே குடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. இப்போவே வாமா மாமி கீழ தான் இருக்காங்க. போய் காச குடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. இல்ல கங்கா இன்னும் டைம் இருக்கே. அதுக்குள்ளே விஜய் குடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இப்போ குடுத்துட்டு வர சொன்னேன். போய் வாடகைய குடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறாங்க. சரி கங்கா நான் குடுத்துட்டு வரேன். சரி நான் போறேன் வீட்டுக்கு குடுத்துட்டு பின்னாடி வாங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து கங்கா வந்து வந்தோனே, என்னடி சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னோனே, வேற ஒண்ணும் இல்லம்மா முடிஞ்சிருச்சு வேலை அதான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. அடுத்து வந்து தண்ணி குடிக்க போறாங்க. அப்போ வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கேன். என்னடி ரொம்ப டென்ஷனா இருக்க? இவர ஒரு வேலையா அனுப்பிச்சேன் வராரா பார்த்தியா? அப்படி சொல்லிட்டு டென்ஷனா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடி தம்பிய காணோம் அப்படின்னோனே, அதாம்மா பின்னாடி வரேன்னாரு ஆள காணோம் அப்படின்னோனே, உடனே வந்து வந்துடுறாரு நம்ம குமரன். குமரன் பார்த்து என்னங்க குடுத்துட்டீங்களா? அது வந்து கங்கா இப்போ சொல்ல போறீங்களா? குடுத்தீங்களா? குடுக்கலையா? அப்படின்றாங்க. குடுக்க போனேன். அது என்ன நடந்ததுன்னா அப்படி சொல்லிட்டு மாமிக்கிட்ட வந்து காசு குடுக்கறதுக்கு போனோனே, என்ன தம்பி என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அப்படின்றாங்க. இல்ல இந்த மாதம் வாடகை குடுக்கலான்னு வந்தேன். இன்னும் டைம் இருக்கே அதுக்குள்ளேயும் குடுக்குறீங்க அப்படின்றாங்க. ஆமாங்க குடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படி சொல்றாங்க. எதுக்கு மாதம் வாடகை குடுக்குறீங்க? அடுத்த மாதம் 2 மாதத்துக்கு சேர்த்து விஜயே குடுத்துட்டாரு வாடகைய விஜய் அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி ஆமாங்க இப்போ நீங்களும் விஜய் எல்லாம் ஒண்ணா தானே இருக்கீங்க. அதனால விஜயே குடுத்துட்டான். எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படி சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து ஐய்யய்யோ! இப்போ கங்கா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே! விஜய் குடுத்துட்டாரா? நீங்க எங்க விஜய் கிட்ட வாங்குனீங்க? என்கிட்ட கேட்டுட்டு வாங்கியிருக்கலாம்ல. இப்போ எல்லாம் ஒரே குடும்பம் தானேங்க. அதனால தாங்க விஜய் கிட்ட வாங்கிட்டேன். அவரோட போர்ஷன் காச குடுக்க வந்தாரு. அப்படியே சேர்த்து இந்த வீட்டுக்கும் குடுத்துட்டாரு. 2 மாசம் வாடகை என்கிட்ட எக்ஸ்ட்ராவே குடுத்துட்டாரு அப்படின்னோனே, அப்படியே டென்ஷன் ஆயிறாரு. ஐய்யய்யோ! போச்சு கங்காக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுச்சு. நம்மள ஒரு வழி பண்ணிடுவாளே! இப்போ என்ன பண்றது? கங்கா கிட்ட என்ன சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே வராரு. கங்கா கிட்ட இந்த விஷயம் சொல்லாம விட்டுடலாமா? சொல்லாம விட்டாலும் அந்த மாமி சொல்லிடுமே! அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா வராரு குமரன். எல்லாத்தையும் நினச்சு பார்க்குறீங்க. என்னங்க நான் என்ன கேட்குறேன்? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னோனே, ஒண்ணும் இல்ல கங்கா. அது வந்து பணம் குடுக்க போனீங்கல்ல குடுத்துட்டீங்கல்ல. இல்ல கங்கா ஏன் குடுக்கல? இல்ல கங்கா டைம் ஆவலல்ல அதான். உண்மைய சொல்லுங்க. எதுக்கு குடுக்கல? அப்படின்றாங்க. அது வந்து விஜய் குடுத்துட்டாராம் கங்கா. விஜய் குடுத்துட்டாரா? ஆமா கங்கா. அவருக்கு அந்த போர்ஷனுக்கு வாடகை எப்பவும் குடுப்பார்ல, அதோட சேர்த்து இந்த வாடகையும் சேர்த்து குடுத்துட்டாராம் கங்கா. அவருக்கு யாரு குடுக்கறதுக்கு? கங்கா பிரச்சனை வேணாம் கங்கா. ப்ளீஸ் கங்கா அப்படின்றாங்க. இங்க பாருங்க சும்மா இருங்க அப்படின்றாங்க. ஐய்யய்யோ! வேற வழியே இல்ல. காவேரி முதல்ல போய் கூட்டிட்டு வரணும். இல்ல பெரிய பிரச்சனை பண்ணுவாளே சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் கங்கா அப்படி சொல்லிட்டு காவேரி கூப்பிட போறாரு. இங்க வந்து நேரா வராங்க. விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோனே எல்லாருமே வந்துடுறாங்க. காவேரி வா ரொம்ப அர்ஜென்ட் என்ன மாமா? அப்படின்னோனே, இல்ல காவேரி ரொம்ப பெரிய பிரச்சனை வா வா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு கூட வராங்க. இங்க வந்து கங்கா வந்து விஜய் கிட்ட நிற்கிறாங்க. அதை பார்த்து காவேரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எதுக்காக விஜய் அக்கா வந்து விஜய் கிட்ட பேச போறா? என்ன விஷயமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னாங்க. சொல்லுங்க கோதாவரி அப்படின்னோடனே, ஐயோ சாரிங்க அப்படி சொல்லிட்டு, சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் பேர் திடீர்னு ஞாபகம் இல்லை பரவாயில்ல அது இருக்கட்டும். உங்களுக்கு என்ன மனசில் நினைப்பு? என்ன சொல்கிறீங்க புரியலையே? என்னடி பேசிகிட்டு இருக்க தம்பிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க சாரதா. அம்மா இருமா ஒரு நிமிஷம். காவேரி வராங்க. என்னக்கா என்ன விஷயம் சொல்லுக்கா என்கிட்ட. உங்ககிட்ட சொல்ல வேண்டியது எதுவும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நான் உன் புருஷன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் எல்லாரும் வந்து யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்ண போகிறாரு தெரியல. கங்கா ப்ளீஸ் கங்கா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் பொறுமையாக பேசுக்கங்க அப்படின்றாரு. நீங்கள் அமைதியாக இருங்க. ஏங்க எல்லாரும் அமைதியாக இருங்க ப்ளீஸ் சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீ மனசில்? வாடகை யார் உங்களுக்கு கொடுக்க சொன்னது அப்படின்னோடனே, ஓ அதுவா இல்லை எப்போவுமே அந்த போர்ஷன் வாடகை வந்து கொடுக்க போவேன்ல அதோடு சேர்த்து இந்த வாடகையும் பே பண்ணேன். அப்படி நீங்கள் யாருங்க பே பண்ணுறதுக்கு? நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? எங்ககிட்ட சொல்ல மாட்டிங்களா? இல்லையே நான் காவேரி கிட்ட சொல்லிட்டேன். ஆமாக்கா என்கிட்ட சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் அம்மா கிட்ட சொல்லிட்டேங்க. ஆமாடி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன விஷயம் உனக்கு? உனக்கு என்னடி பிரச்சனை? அப்படின்றாங்க. இங்கே பாருங்க நாங்கள் இருக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளோ நாள் நாங்கள் தானே கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அப்படின்றாங்க. என்ன சிஸ்டர் இப்படி பேசுகிறீங்க? நம்மளாம் ஒரே ஃபேமிலி இதில் கொடுத்தானுங்க. ஏங்க இதெல்லாம் வேணாங்க. நீங்கள் கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டு கொடுத்துருக்கீங்க. என்ன இந்த வீடும் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொல்லி காட்டணுமா? நாங்கள் வந்து எதுவும் பண்ணலன்னு சொல்லி காட்டணுமா? அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களான்றாங்க. என்ன சிஸ்டர் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? இதெல்லாம் யோசிக்கல சிஸ்டர். எல்லாம் ஒரே குடும்பம் தான் நான் கொடுத்தேன். இங்கே பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேணாங்க. நாங்கள் தான் வாடகை கொடுப்போம். அது எங்களுக்கு தான் மரியாதை. அதனால் வாடகை நாங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை யார் கொடுக்க சொன்னது? சரிங்க சிஸ்டர் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாடகை தானே பிரச்சனை. எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரிங்க சிஸ்டர் இந்த மாதம் நான் கொடுத்துறேன். அடுத்த மாதம் நீங்கள் கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்காரு விஜய் அப்படி சொல்லிட்டு. காவேரி வந்து ஏங்கா இப்படிலாம் பண்ணுற? விஜய் கரெக்டாக தானே சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு குமரனும் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் சொல்கிறது கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க கங்கா.